காமம் தேர்ந்த பிறகுதான் காதல் புரியும். முன்கதை சுருக்கம். தேன்மொழிக்கு சாதாரண மயக்கம்தான் என்று தெரிந்த பிறகு அனைவரும் நிம்மதி அடைகிறார்கள். ஹோட்டல் ரூப்டாப்பில் தேன்மொழியும் ஸ்டீஃபனும் தனிமையில் விடப்பட்டார்கள். அப்போது ஸ்டீஃபன், நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னதற்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை என்று கோபப்பட்டு அங்கிருந்து போக எத்தனிக்கிறான். ஆனால் ஸ்டீஃபனும் நம் வாசகர்களும் அதிர்ச்சி அடையும் விதமாக, டேய் மாங்கா உட்காருடா என்கிறாள் தேன்மொழி. இனி தேன்மொழியை ஸ்டீஃபனுடன் தனிமையில் விட வேண்டும் என்பது மாலதி மற்றும் பீட்டரின் நோக்கம் இல்லை. மாறாக நேற்று இரவு முழுவதும் தூங்காமல் காரை ஓட்டி வந்ததால் பீட்டருக்கு இயல்பாகவே தூக்கம் வருகிறது. ஆனால் மாலதி மனதிலும் அப்படி ஒரு எண்ணம் இல்லை. இருந்தாலும் என்னதான் அவள் விதவை என்றாலும் மறந்துடாதீங்க மக்களே, அவளுக்கு வெறும் 29 வயசு தான். ஊட்டிக்கு வந்ததிலிருந்து பீட்டரிடம் தனிமையில் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவளுக்கு அந்த ஏக்கம். டெரஸிலிருந்து வேகமாக கீழே இறங்கி வந்தாள் மாலதி. தனக்கும் தூக்கம் வருகிறது என்று சொல்லிவிட்டு வந்தவள் தன் அறைக்கு போகாமல் பீட்டர் தங்கியிருந்த அறைக்கு போனாள் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உண்மையிலேயே பீட்டருக்கு தூக்கம் வந்தது. மாலதி காலிங் பெல்லை அழுத்தினாள். யாரா இருக்கும்? அதுக்குள்ள ஸ்டீஃபன் வந்துட்டானா? 10 நிமிஷம் தான் ஆகுது என்று நினைத்துக் கொண்டு கதவை திறந்தார் பீட்டர். வெற்று மார்புடன் லுங்கி கட்டியிருந்தார். 46 வயதிலும் இளமையாக தெரிந்தார். ஹலோ மிஸ்டர் பீட்டர், என் பேர் மாலதி, நான் உள்ள வரலாமா என்று முகத்தில் எந்த உணர்வும் காட்டாமல் கேட்டார். சட்டென மலர்ந்தார் பீட்டர். பிளீஸ் கமின் மேடம் என்று ஸ்டார் ஹோட்டலில் குனிந்து வரவேற்கும் சிப்பந்தியைப் போல கையை தன் அடிவயிற்றில் வைத்து குனிந்து வரவேற்றார் பீட்டர். உள்ளே வந்த மாலதி உரிமையாக உட்கார்ந்தால் உயர்தர மெத்தையில். என்ன பீட்டர் சார், உங்களுக்கு வெறும் 46 வயசு, எனக்கு 29. கிட்டத்தட்ட 20 அத்தியாயத்துக்கு முன்னாடியே காதல் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனா இன்னும் ஒரு தடவை கூட ஐ லவ் யூ சொல்லி காதல் வசனம் பேசவே இல்லை. வாசகர்கள் வருத்தப்பட மாட்டாங்களா? எனக்கு வருத்தம்பா என்றாள் மாலதி. மேடத்துக்கு நேத்து தான் வயசுக்கு வந்த மாதிரி நினைப்பா. உங்களுக்கு 29 வயசு ஆகுது மேடம். 13வது அத்தியாயத்திலேயே நீங்களே உங்களை 29 வயசு கிழவின்னு சொல்லியிருக்கீங்க. மறந்து போச்சா? பீட்டரும் கலாய்க்க முடியில் தான் இருந்தார். சரி, நான் கிழவி, அப்ப நீங்க? நானும் தான் என்று திருவிழாவுக்கு நானும் தான் வருவேன் என்று அடம் பிடிக்கும் 10 வயது சிறுவனை போல பேசினார் பீட்டர். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிள்ளை இல்லாத வீட்டுல என்று சொல்லும் போதே நெருங்கி வந்து அவள் உதட்டை பொத்தினார் பீட்டர். என்னை கிழவன்னு சொல்லாத, எனக்கு வெறும் 46 வயசு தான். நான் நம்ப மாட்டேன், உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் என்றவாறே அவர் மேலும் அவளை நெருங்க காலிங் பெல் அலறியது. ச, பூஜை வேலை கரடி போச்சு, அது ஸ்டீஃபனா தான் இருக்கும். சலித்துக் கொண்டே வேண்டா வெறுப்பாக கதவை திறந்தார் பீட்டர். ஆனால் அங்கே நின்றிருந்தது ஒரு இளம் பெண். தேன்மொழியின் வயது இருக்கும். நீதான் அந்த கரடியா என்று கேட்கும் ஆசை வந்தது பீட்டருக்கு. ஆனால் கேட்கவில்லை. காரணம் அவள் கேட்ட கேள்வி. ஹலோ பீட்டர் சார், எப்படி இருக்கீங்க? அதிர்ந்தார் பீட்டர். யார்மா நீ? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? ஏன் சார், அதெல்லாம் வாசல்ல வச்சுதான் கேட்பீங்களா? உள்ள கூட மாட்டீங்களா? பீட்டருக்கு கோபம் வந்தது. ஸ்டூபிட், நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லை. வந்தவள் சிரித்தாள். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நானும் இல்லை. இதற்குள் மாலதி எழுந்து பீட்டரை நெருங்கினாள். யாருங்க இது? தெரியல மாலதி, ஏதோ லூசு போல என்றார் பீட்டர். இந்த இடத்தில் தொடரும்
அப்படின்னு போட்டால் நிச்சயமாக உங்களுக்கு கடுப்பாகும். ஆனால் அந்த மாதிரி கடுப்பேற்றுற ஐடியா எதுவும் இப்போதைக்கு இல்லை. வந்த பெண் இளம் பச்சை நிறத்தில் சுடிதார் மற்றும் கருப்பு நிற ஷால் அணிந்திருந்தாள். உரிமையாக உள்ளே நுழைந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். பீட்டருக்கு கோபம் தலைக்கேறியது. அவள் சொன்னாள், சார், என் பேர் சாரா. எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த கதை எழுதுகிற கவிதைக்காரன் எழுதும் இன்னொரு கதை கடைசி பக்கம், அங்கிருந்து வரேன் என்றாள். பீட்டரின் கோபம் புஷ் என்று குறைந்தது. வழக்கமா கதை எழுதுறவர்கிட்ட தானே இந்த மாதிரி வம்பெழுப்போம், இப்ப என்ன நேரடியா எங்ககிட்டயே வந்துட்ட? மாலதி கேட்க சிரித்தாள் சாரா. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த அத்தியாயத்துல தேன்மொழி ஸ்டீஃபன் காதல் வசனங்களை எதிர்பார்த்தா இது கிழவன் கிழவி ரொமான்ஸா இருக்கு, அதான் பான் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லை, வாசகர்கள் வருத்தப்படுவாங்கன்னு சொன்னீங்களே, வருத்தப்படுறது வாசகர்களா மாலதியா என்றார். நல்லா சொல்லுமா சாரா என்றார் பீட்டர். மாலதி வெட்கத்தில் முகம் சிவந்தாள். அடிப்பாவி, என்னை சாமியாரினி ஆக்கி விட்டுரு போல் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு சந்தேகம் என்றார் பீட்டர். சொல்லுங்க சாரா. அப்பப்போ நாங்களும் உங்கள் கதையில் வந்து கவிதைக்காரங்கிட்ட கேள்வி கேட்போம். ஆனால் எங்களால் அங்கே இருக்கிற உங்கள் கூட நேரடியாக பேச முடியாது. நீ மட்டும் வந்து பேசுறியே, அது எப்படி? சிம்பிள், டைம் லேக், அவ்வளவுதான். அதாவது உங்கள் கதை நடக்கிறது 2000வது வருஷங்களில், எங்கள் கதை நடக்கிறது 2025. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஏன்னா எங்களுக்கு நீங்கள் இறந்த காலம். சரி சாரா, சான்ஸ் கிடைச்சா மறுபடியும் மீட் பண்ணலாம். அப்ப நீ என்று இழுத்தாள் மாலதி அவளை அங்கிருந்து துரத்தும் எண்ணத்தில். ரைட், நான் போயிடுறேன். சாரா போன அடுத்த நொடியே கதவை சாத்திய பீட்டர் வேகமாக மாலதியிடம் நெருங்கி அவளை அணைத்து அவள் உதடுகளில் எந்த மறுப்பும் சொல்லாமல் ஒத்துழைத்த மாலதி இந்த கதையில் முதன்முறையாக ஐ லவ் யூ என்றாள். அதற்கு பிறகு அங்கே என்ன நடந்தது என்று சொல்ல எனக்கு விருப்பமில்லை. ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அது காமத்தை தாண்டிய காதல். போர் அடிக்குங்கிறதுனால தான் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, அவ்வளவுதான். அடுத்த அத்தியாயத்தில் தேன்மொழி ஐ லவ் யூ சொன்னாலா இல்லையா என்று உங்களுக்கு தெரியும். தொடரும்.